கருணா, ஒரு பக்கம் அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்தார், ஒரு அறிக்கை கொடுத்தார், பேட்டியில் குறிப்பிட்டார். ஆனால் இன்றைக்கு சட்டமன்றத்திற்குள் இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. திரும்ப திரும்ப அந்த கேள்வி உங்களை நோக்கி, ஆளும் அரசை நோக்கி வைக்கப்படுகிறது. முதலமைச்சரே இன்னைக்கு எழுந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கு. இதற்கு என்ன காரணம்? யார் அந்த கேள்வியை வைத்தது? பாமக. ஒரு சர்வதேச குற்றம், இது ஒரு சர்வதேச மோசடின்னு சொல்லலாம். அமெரிக்க நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு மோசடி அது, இந்திய அரசு, இந்திய நிறுவனங்களை சம்மந்தப்படுத்தி. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மோசடியை ஒரு சின்ன மாநிலத்துக்குள், அதுலேயும் ஒரு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் கூட போடாமல் பவர் சேல் அக்ரிமெண்ட் போட்டு விலை கொடுத்து குறைந்த விலைக்கு வாங்கின மாநிலத்துக்குள்ளே கொண்டாந்து சுருக்கி, அதையும் முதலமைச்சர் பேரில் கொண்டு வந்து முதலமைச்சர் அடானியை சந்தித்தார், அதற்கு விளக்கம் கொடுங்க. எதையோ நம்ம கேட்க வேண்டியது இருக்குது, பேச வேண்டியது இருக்குது, உலக அளவில் பேசணும். ஆனால் முதலமைச்சர் அடானியை சந்தித்தார், அதற்கு என்ன விளக்கம் என்று கடந்த ஒரு வாரமாக சமூக வலைதளங்களிலும் பல்வேறு ஊடகங்களையும் இதை மிக முற்றிலுமாக திசை திருப்பி சுருக்கி இதை கொண்டு வந்திருந்தார். இது முக்கியமாக இதை செய்தது டாக்டர் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும். இன்றைக்கி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஆன் த ரெக்கார்டு சொல்லியிருக்காரு, நான் அடானியை சந்திக்கவில்லை என்று. அப்போது அவர்களுடைய அத்தனை வாதங்களும் ஒரு சீட்டுக்கட்டு கோபுரம் போல், அவர்கள் கட்டிய கோபுரமே இந்த அடானி முதலமைச்சரை சந்தித்தா இருந்தா அந்த சீட்டுக்கு அடி சீட்டை உருவணும் மொத்தமும் சரிந்து விழுந்து விட்டது. ஆதாரம் இல்லன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இல்ல, நான் சொல்றேன், சிபிஐ அதுக்கு முகாந்திரம் இல்ல, அது இன்னைக்கு பேசு பொருளே இல்ல, சீட்டு கட்டா சரிஞ்சிருச்சுன்னா எந்த அடிப்படையில்? ஆதாரம் இல்லைன்னு நான் சொல்லல, விசாரிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதை தான் நாங்கள் டெல்லியில போராடிட்டு இருக்கோம். இது விசாரிக்கப்பட வேண்டும், ஆதாரம் இல்லைன்னு நாங்கள் திமுக சொல்லலை. இப்போ பாஜக நண்பர் சொன்னார், மாநில அரசே இதற்கு நடவடிக்கை எடுக்கலாம்னு. மாநில அரசு அடானியோடைய அந்த 5 பேர் அந்த அடானியில் வந்திருக்கிற அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் எல்லாம் முடக்கி அவர்களுக்கு ஒரு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்து, சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி கூட்டு இங்கே வச்சு விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் இருந்தால் மாநில அரசு இதை விசாரிக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆமாம், மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு மாநிலத்தையும் மீறி, ஒரு நாட்டை மீறி அமெரிக்க நீதிமன்றத்தில் சர்வதேச இதில் இருக்குது. சரி, இதோடைய பின்னணி என்ன? இது ஒட்டுமொத்தமான குற்றச்சாட்டு என்ன? அமெரிக்காவில் அடானி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். அந்த நிறுவனம் அமெரிக்க முதலீட்டாளர்களிடமிருந்து பணம் கேட்குது. என்ன சொல்லி கேட்குதுன்னா, எனக்கு இந்தியாவில் நிறைய பிஸ்னஸ் இருக்குது, நாங்கள் இந்தியாவில் சோலார் பவரில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், இந்தியாவில் எங்ககிட்ட சோலார் பவர் வாங்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. காரணம், நாங்கள் எங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி சோலார் பவரை முழுக்க வேறு யாரும் வாங்க முடியாது, எல்லாம் ஒரு கம்பெனி கிட்ட கொண்டு வந்து நிறுத்திட்டோம். அந்த கம்பெனி மூலமாக தான் மாநில அரசுகள் வாங்க முடியும். ஏன்னா நம்ம தான் எண்ட் யூசர்ஸ், நாம் சோலார் எனர்ஜி கார்பரேஷன் மட்டும்தான் வாங்க முடியும். அப்போது எனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்குகள்லாம் உங்களுக்கே தெரியும். அதனால் நீங்கள் எனக்கு முதலீடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு முதலீட்டு அதிகமாக்கும்னு சொல்லி அதை வாங்குறார். $2 பில்லியன் முதலீடு வருது. அவர் சொன்னதை போலவே இங்கே எல்லா ஒப்பந்தங்களும் போடப்பட்டிருப்பது இப்போ நமக்கு தெரியுது, அதை மறைக்க முடியாது. 5 மாநிலங்களும் அவர் சொன்னதை போலவே இங்கே ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கின்றன. சரி, இப்போது அவர் சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்து முதலீட்டாளர்களும் பணம் வாங்கினார். அந்த பணம் சொன்னதுபடியே இங்கே ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அந்த அடானியோட ஷேர் வேல்யூ கூடி இருக்கிறது. அப்போ லாபம் யாருக்கு? அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு லாபம். அப்போ நஷ்டம் யாருக்கு? எண்ட் யூசர்ஸில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு நஷ்டம். இதுதான் இதோடைய ஒட்டுமொத்த பார்வை. அப்போ லாபம் அடையக்கூடிய அமெரிக்க அரசு அல்லது அமெரிக்க நீதிமன்றம், லாபம் அடையக்கூடிய பொசிஷனில் இருக்கிறவங்க இண்டக்ட்மெண்ட் பண்ணி அடானி மேலே ஒரு 8 பேர் மேலே இண்டக்ட் பண்ணி ஆதாரங்களுடன் அவர்கள் ஒரு பெரிய கொடுத்து கேஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த அடானியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அடானி கம்பெனிக்கும் எனக்கும் அந்த நிறுவனத்துக்கும் எதுவும் தொடர்பே இல்லைன்னு அவர் எந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அது நமக்கு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தானே ஒழிய அதை இன்னும் அமெரிக்க நீதிமன்றம் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அமெரிக்க நீதிமன்றம் கௌதம் அடானி, சாகர் அடானி, வினீத் எஸ் ஜெயின், ரஞ்சித் குப்தா, சிரில் கேப்ரெட், சௌரப் அகர்வால், தீபக் மல்ஹோத்ரா, ரூபேஷ் அகர்வால், இந்த 8 பேர் மேலே இண்டக்ட் பண்ணியிருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அந்த இண்டக்ட்மெண்ட் இருக்குது. அப்போது ஒரு அமெரிக்கா ஒரு விசாரணை நடத்துது இது பற்றி, இந்தியாவில் நடந்த முறைகேடுகளுக்காக அமெரிக்கா விசாரணை. ஆனால் இந்திய நாட்டில், இங்கே நம்ம நாட்டில் நடந்த முறைகேட்டுக்கு நம்மளுடைய யூனியன் கவர்மெண்ட் விசாரணை நடத்த வேண்டுமா வேண்டாமா? இதுதான் முதல் கேள்வி.
இதை விசாரித்தா தெரியும். கேக்குறீங்க. ஆமா. ஆனால் சட்டமன்றத்துல உங்களையே கேள்வி கேட்கக்கூடிய இடத்திற்கு உங்களிடம் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன? ஏன் அது உங்களை நோக்கி அது திரும்புது? இல்ல அந்த எங்களை நோக்கி திரும்புறதுக்கு காரணம் இதுதானே காலகாலமா செய்யப்படுகிறது. விக்டிமைஸ் பண்றது தானே. நாம தானே பாதிக்கப்பட்டிருக்கோம். நான் மறுபடியும் இதை சொல்றேன் உங்களுக்கு. யூனியன் கவர்மெண்ட் விசாரிக்கணும். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த குளிர்கால கூட்டத்தொடர் ஆரம்பிச்சதுலேருந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஜேபிசி வேணும், நீங்கள் ஜாயின்ட் பார்லி கமிட்டி வைங்க. ஏன்னா ஜேபிசிக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரை வேணாலும் சம்மன் கொடுத்து வர வச்சு விசாரிக்கலாம். அப்போ இருக்கக்கூடிய 5 மாநில அரசில் ஏறக்குறைய 4 மாநில அரசு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான். அப்போ வந்து அதை ஜேபிசி உங்களுக்கு நீங்கள் எங்கள் மேலேயும் தானே விசாரணை இருக்குது. எங்களையும் தானே விசாரிக்க போகிறோம். நாங்கள் ஜேபிசியில் யார் மெஜாரிட்டி மெம்பராக இருப்பாங்க? பாஜக தானே மெஜாரிட்டி மெம்பராக இருப்பாங்க. நீங்கள் ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டி வச்சு விசாரிங்கன்னு சொல்கிறோம். அடானி என்ற பெயரை உச்சரிப்பதற்கு இந்திய நாடாளுமன்றத்தில் அனுமதி இல்லை. இதுதான் என்னுடைய 2வது குற்றச்சாட்டு. ஏன் அந்த பெயரை கூட நம்ம சொல்லக்கூடாது? ஏன் அது சொன்னால் கூட ஆஃப் த ரெக்கார்டு ஏன் உடனே ஏன் அதை கலைக்கிறாங்க? அது வந்து 2வது குற்றச்சாட்டு. 3வது, சிபிஐ என்கொயரி வேணும்னு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்குறாரு. சிபிஐ என்கொயரி ஒன்று, அப்படி இல்லைன்னா நீதிமன்றத்துடைய நேரடி கண்காணிப்பிலான ஒரு விசாரணை குழு. நியாயமான கோரிக்கை. அதை நானும் வரவேற்கிறேன். ரொம்ப நியாயமான கோரிக்கை. ஆனால் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஒன்று முக்கியமாக மறந்துட்டார். அவர் ஒரு எம்பி. அவர் வந்து ஒரு எம்பி. அவருக்கு பேசுறதுக்கு ஒரு ஃபோரம் இருக்குது. அதுதான் நாடாளுமன்றம் தான். அதுதான் உச்சபட்சமான ஃபோரம் இந்தியாவில். ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பியாக அவர் இதை பேசியிருக்கிறாரா? ராஜ்யசபாவில் இந்த சிபிஐ என்கொயரி கோரி இருக்கிறாரா? அங்கே அவர் பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் இங்கே வந்து கோவிலில் உருளாம குழாயடியில் வந்து உருண்டுட்டு இருக்கிறதுல என்ன பயன்? தமிழ்நாடு அரசு மேல தான் இந்த விசாரணை கோரிக்கையை வைக்கல. தமிழ்நாடு அரசு மீது வைக்கலையே. யார் விசாரிக்கணும்? விசாரிக்க வேண்டியவங்க அவங்க தானே, யூனியன் கவர்மெண்ட்ல தானே. சிபிஐ எங்க இருக்கு? அப்ப அங்க தானே கேட்கணும். அங்க கேட்காம இங்க வந்து தமிழ்நாடு அரசை வந்து நீங்க போய் சிபிஐ என்கொயரி கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து 3வது விஷயம். 4வது மிக முக்கியமான விஷயம், இது வந்து ரொம்ப தெளிவாக சொல்றதுக்கு தமிழ்நாடு அரசின் மீது எந்த ஒரு நம்மளுடைய மின்சாரத்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு அரசு வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததிலிருந்து இந்த 3 ஆண்டுகளில் ஒரே ஒரு ஒப்பந்தம் கூட அடானி கூட எந்த ஒப்பந்தமும் இல்லை. நாம் சோலார் பவர் வாங்கியிருக்கிறோம், வாங்கிறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். இந்த ஒப்பந்தம் போடுறதுக்கு முன்னாடி இதோடைய ஒட்டுமொத்த அந்த மிஸ்ட்ரியின் முதல் புள்ளி எங்கேருந்து வருதுன்னா 2015-16ஆம் ஆண்டில் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்கும்போது அடானியிடம் கமுதியில் ஒரு ப்ராஜெக்ட் போட்டு 648 மெகாவாட் ப்ராஜெக்ட் போட்டு நேரடியாக பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போடுறார். இதுதான் வந்து இந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் கொடுப்பவர்களுக்கும் வாங்குபவர்களுக்கும் நேரடி தொடர்பு கொடுக்குற அக்ரிமெண்ட். விற்பவர்களும் வாங்குறோம். இங்கே எந்த முறைகேடு நடந்தாலும் இங்கே தான் நடக்கணும். இந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போடும்போது அவர் போட்ட விலை வந்து ஒரு யூனிட்டுக்கு 7 ரூபாய் 1 பைசா. இந்த 7 ரூபாய் 1 பைசா என்பது இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவிலேயே மிக 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 அதிகமான விலை கொடுத்து வாங்கப்படும் சோலார் மின்சாரம். என்னுடைய கேள்வியானது அந்த இடத்துல தான் நீங்க சொன்னது மாதிரி அது அன்றைக்கே அவ்வளவு பெரிய பேசுபொருளாச்சு. கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது மிகப்பெரிய பேசுபொருளாச்சு. அது அன்றைக்கு விவாத பொருளாச்சு. அது அந்த ஒப்பந்தமானது இன்று வரைக்கும் தொடரும் பட்சத்திலான ஒப்பந்தமாக தான் அது இருக்குதா? அதை மாற்றுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் அதை அடுத்தடுத்து வரக்கூடிய கவர்மெண்ட்டும் தொடர்ந்து தான் வேணுமான்னு ஒரு கேள்வி. ஆமா, நாம வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தோன்னா அது ட்ரிபியூனல்ல போட்டோம். இவ்வளவு ரூபாய் அதிகம், குறைந்தபட்சம் 5 ரூபாயா மாத்துங்க. நீங்க 7 ரூபான்றது ரொம்ப அதிகம். இன்னைக்கு வந்து 3 ரூபாய்க்கு கிடைக்குது சோலார் பவர். ஆனால் நீங்க 5 ரூபாயாவது மாத்துங்கன்னு ட்ரிபியூனல்ல போட்டோம். ட்ரிபியூனல்ல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டு நீங்கள் 7 ரூபாய் 1 பைசாவுக்கு தான் நீங்கள் பணம் கட்டணும்னு சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. நாம் உச்சநீதிமன்றம் போனோம். உச்சநீதிமன்றத்தில் போய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடந்து ட்ரிபியூனலில் நீங்கள் முதல்ல சொன்ன அந்த 500 கோடி நீங்கள் அந்த 7 ரூபாய் 1 பைசாவில் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு தான் நம்ம இங்கேருந்து கொடுத்தோம். ஆனால் இன்னும் நம்ம அந்த 7 ரூபாய் 1 பைசாவுக்காக போராடிட்டு இருக்கிறோம். அது வந்து ரொம்ப எந்த லாஜிக்கும் இல்லாத ஒன்று. இதுதான் வந்து இவ்வளவு நாள் நீங்க வந்து யார் மீது விமர்சனம் வச்சீங்களோ, யாரை கடுமையாக விவாதத்துக்கு கூப்பிட்டீங்களோ, யார் மீது அதீத குற்றச்சாட்டுகளை வைத்தீங்களோ அவர்களோடு உங்களை தொடர்பு படுத்தி இப்போது உங்கள் பக்கம் திரும்பி இருக்கிறது. இந்த அரசியலை நீங்கள் எப்படி கையாள போகிறீர்கள்? இந்த குற்றச்சாட்டு இல்ல, இந்த குற்றச்சாட்டு அர்த்தமல்ல குற்றச்சாட்டுன்றதை நாங்கள் எல்லா ஃபாரம்லையும் சொல்லியிருக்கோம். மக்களுக்கு தெரியுது. ஏன்னா இன்னைக்கு எதிர்கட்சியாக கூட அதிமுக இந்த குற்றச்சாட்டை எழுப்பல. ஏனென்றால் அதிமுக இதே சோலார் எனர்ஜி பவர் கார்பரேஷன் மூலமாக அவங்க 500 மெகாவாட்டுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க.
அது போக அவருடைய தலைவி தான் ஜெயலலிதா அம்மையார் தான் நேரடியாக பவர் பர்ச்சேஸ் அடானி கூட போட்டது. அதிமுக அதை பற்றி பேசலை, பிஜேபி அதை பற்றி பேசலை, காங்கிரஸ் அதை பற்றி பேசலை. இப்போ இதை பேசக்கூடிய 1-2 ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் அல்லது ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் கூட சொல்ல மாட்டேன், ஒரு சில இயக்கங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி, அதற்கான விளக்கத்தை இன்னைக்கு முதலமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்போ நான் வந்து மறுபடியும் அந்த விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணுறேன். சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்றது எப்போ இந்த ஒட்டுமொத்த கதைக்குள்ளே வருதுன்னா 2018ஆம் ஆண்டு இந்த ஜெயலலிதா அம்மையார் வாங்கின அந்த ஒப்பந்தம் வந்து ரொம்ப அதீதமான ஒப்பந்தம்னு அர்த்தம் தெரிஞ்சது. இது போட்டிக்கு போட்டி நேரடியாக மாநில அரசுகளுடன் ஒப்பந்தம் போட ஆரம்பித்தா செல்லர்ஸும் பையர் வந்து மாநில அரசும் நேரடியாக இருந்தால் இந்த விலை கட்டுக்கடங்காமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா போட்ட நோட் படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னா இனிமேல் மாநில அரசு நேரடியாக எந்த பையர்கிட்டையும் எந்த செல்லர்கிட்டையும் வாங்கக்கூடாது. சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா மூலம் மட்டும்தான் வாங்கணும். அவர்கள் தான் உங்களுக்கு எங்க இருந்து வேணாலும் பவர் வாங்கி கொடுப்பாங்க. நமக்கு எவ்வளவு வேணுமோ அதோட இன்டென்ட்டை நம்ம சோலார் பவர் SECIL கொடுத்துடணும். அவங்க தான் நமக்கு வாங்கி தருவாங்க. கூட அதை குறிப்பிட்டார். இப்ப அதுதான் நான் பிறகு ஏன் நேரடியா உங்க பக்கம் கை நீளுது? அது தவறுன்ற அதுதான் சொல்றேன். அது லாஜிக் இல்லாதது. இப்ப நாங்க வாங்கி இருக்கிற ஒப்பந்தம் இப்போ இந்த 1000 மெகாவாட் வாங்கி இருக்கிற ஒப்பந்தம் வந்து 2.61 பைசா, ₹2.61 தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷனிடம் ஒப்பந்தம் போட்டிருக்குது. பவர் சேல்ஸ் அக்ரிமெண்ட். இந்த பவர் சேல்ஸ் அக்ரிமெண்ட்ல எந்த முறைகேடு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்க இந்த விலைக்கு கொடுத்தீங்கன்னா நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கோம். ₹7.01 தான் அதிகமாக விலை கொடுத்து வாங்கப்பட்ட மின்சாரம். ₹2.61 தான் இந்தியாவிலே இந்த நிமிடம் வரை குறைவான விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கிற மின்சாரம். ஆக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் ஹார்ட் பார்கெயின் பண்ணி மிக குறைந்த விலை கொடுத்து வாங்குற ஒரு அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சொல்லும் பொழுது அந்த குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கு எந்த முகாந்திரம் இருக்கோ அதன்படி நீங்கள் இந்திய அளவில் நீங்கள் எல்லாரும் விசாரிக்க வேண்டும். JPC வேண்டும், விசாரணை வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. குறுக்கிட்டீங்களா? உச்சநீதிமன்றத்துல இப்ராஹிம் நான் பிரேக் பாயிண்ட் வந்து நேரா தரேன், நம்ம தொடர்ந்து பேசலாம் சுருக்கமா. அதாவது இந்த விவாதத்தை வந்து எல்லா தளங்கள்லையும் பேசலாம். ஆனால் இந்த மையப்புள்ளி இன்னைக்கு நம்ம அடானியை பற்றி பேச வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏன் நாடாளுமன்றத்தில் அடானி என்ற பெயர் உச்சரிக்கப்படுவதையே பாஜக அரசு தடுக்கிறது? ஒரு சின்ன விவாதம், ஒரு 3 மணி நேரம் கொடுத்து ஒரு விவாதத்தை நடத்தி முடிச்சா கூட ஒரு ஜனநாயகம் இருக்குது. அங்கே வந்து இவ்வளோ பேர் MP போயிருக்காங்க, ஒரு ஜனநாயகம் இருக்குன்னு சொல்லலாம். அதை எதையுமே கேட்கவே மறுத்து இந்த பெயரை உச்சரிக்கிறதுக்கு அனுமதிக்காதது தான் வந்து ஒட்டுமொத்த எல்லா ஒரு மையப்புள்ளி அடானி இல்லாமல் வேறு யாராவது இருப்பார்கள் என்ற ஒரு ஐயத்தை இந்திய மக்களிடம் கிளப்புகிறது. பேசலாம். ஒரு கிராமத்துக்குள்ள பேய் வந்துட்டுன்னு யாரோ 2 பொருளை கிளப்பி விடுறாங்கன்னு வைங்க, அதுக்கு உடனே ஒரு ஊர் கூட்டத்தை கூட்டி அதுக்கு வந்துதான் வரலையான்னு விவாதம் நடத்தலாமா? அதே போலதான் இது. அமெரிக்காவில் நடந்த அமெரிக்கா நாட்டிலேயே இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அவங்க பேர் வரைக்கும் யாரை கேட்டு இடி விசாரணை அமிச்சிங்க, ரெய்டு அமிச்சிங்க, யாரை கேட்டு CBI அமிச்சிங்க? இதுக்கு போய் ஏதோ சரி அது வேண்டாம். அதாவது என்னுடைய இல்ல அமெரிக்காவில் உள்ள பிரச்சனை அமெரிக்காவில் விசாரிக்கப்பட வேண்டும். அதாவது ஒரு 10 நாட்களாக தமிழ்நாடு முதலமைச்சரை மையமாக வைத்து இங்கே ஒரு பூதாகரமாக ஒரு பலூன் ஊதப்பட்டது. இன்னைக்கு சட்டமன்றத்தில் அந்த பலூனை முதல்வர் உடைத்து விட்டார். இதற்கு மேலே இங்கே அரசியல் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. அந்த மின்சாரத்தை விற்றவர்கள் அடானி, அதை வாங்கியவர்கள் சோலார் எனர்ஜி கார்பரேஷன். நாம் வந்து சோலார் எனர்ஜி கார்பரேஷன் கிட்ட தான் நாம் அக்ரிமெண்ட் போடுறோம். எந்த விசாரணையாக இருந்தாலும் அது யூனியன் கவர்மெண்ட்டில் அங்கேருந்து தான் அது தொடங்க வேண்டும். அது JPC ஆகட்டும், CBI ஆகட்டும், இல்லை வேறு எந்த வகையான விசாரணையாக இருந்தாலும் அந்த விசாரணையை உடனடியாக நடத்த வேண்டும் என்பதுதான் திமுகவின் கோரிக்கை. எங்களுக்கு மடியில் கனமில்லை, ஆகவே வழியில் பயம் இல்லை. எந்த விசாரணையாவது உடனடியாக ஒரு விசாரணை தொடங்கப்பட வேண்டும். அடானி குறித்த அத்தனை ஒப்பந்தங்களும் இங்கே மக்கள் முன்னிலையில் பப்ளிக் டாக்குமெண்ட்டாக மாற்ற வேண்டும். நன்றி.